இப்போ சொல்லுங்க ப்ரோ உங்க லவ் ஸ்டோரிய. எப்படி எப்படி ஆரம்பிக்கணும் கொஞ்சம் யோசிக்கிறேன் ஒரு நிமிஷம். அந்த பொண்ணை தான் ஃபர்ஸ்ட் சொல்லிச்சு என்கிட்ட வந்து, வேலை பார்க்குற இடத்துல அந்த பொண்ணு வீடு இருக்குது. ஓகே. அதனால அந்த வேலை பார்க்கறது அவங்க வீட்டுல கேபிள் கனெக்ஷன் கொடுக்குறவங்க பேர்ல அந்த பொண்ணுக்கு கனெக்ஷன் கொடுத்தேன். அந்த பொண்ணு அதுல ஃபேன் ஆயிடுச்சு. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அப்போ அந்த புள்ள எனக்கு ஃபேன் ஆகி அப்புறம் லவ் பண்ணி எனக்கு சொல்லிச்சு, நான் ஃபர்ஸ்ட் வேணாம் அப்படிலாம் இருக்க கூடாது அப்படி சொல்லி சொன்னேன். அதெல்லாம் இல்ல அப்படி சொல்லி அழுதுடுச்சு. அதெல்லாம் சரி ஓகே சொல்லிட்டேன். அப்புறம் போற போக்குல 4 வருஷம் ஓடிச்சு லவ். அப்புறம் ஓடி முச்ச பிறகு இப்போ ரீசெண்டா எப்படி சொல்ல, எப்பவும் 4 நாள்ல காலேஜ்ல இருந்து கூப்பிட்டு வந்து வீட்டுல வந்து விடுவேனா. அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலையானனால, டே மச்சான் இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சி, டே அந்த தங்கச்சி பஸ் ஸ்டாண்ட் நிக்கிறாடா கொஞ்சம் வீட்டுல கொண்டு விட்டுறான்னு சொன்னேன். அந்த போன் எடுக்கல 2 பேரும். சரி ஆயிட்டு இவன் பைக்ல விட்டுருப்பான், அவன் அம்மா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அடுத்த நாள் போன் அடிக்கிறேன், அவன் போன் எடுத்து அவன் எடுக்கிறான். ஓ அப்படியா விஷயம். அப்புறம் அடுத்த நாள் அடிக்கிறேன், அவன் போன் எடுத்துட்டு சொல்றான், டே அவன் ஒன்னும் லவ் பண்ணலையாண்டா, அவன் என்ன லவ் அப்படின்னு 2 பேரும் அக்கா இது அண்ணன் தங்கச்சி தான்டா பழகுனீ, இல்லடா அப்படின்னாலுமே லவ் ஆயிரும்டா அப்படி சொல்றான். சரிடா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போன வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் டச் கூட பண்ண கிடையாது. பார்த்தா 2 பேரும் பைக்ல கட்டி பிச்சு ஊடுறாங்க. என்ன பண்றது, அவன் அம்மா மயிரை புடிங்கிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். நான் முத்தத்துல போயிட்டு என்னன்னா கம்பத்துக்கு வருவா ப்ரோ, அது என்ன ப்ரோ நியாயம், பைக்ல சுத்துறாங்க ப்ரோ கட்டிச்சுட்டு. செத்துருவேன் நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு. ப்ரோ எனக்கு சரியா வருது ப்ரோ. இப்போ அவன் நான் கனெக்ஷன் கொடுக்கல, கேபிள் டிவிக்கு கொடுத்தேன், அவன் நேர்லயே கொடுத்துட்டு போயிட்டான். போங்க எதுக்கு தாய் காதல் மாட்டி வதைக்குதோ